மோட்டர் வந்து ஒரு டைம் ஓடே என்ன வடிவிடா ஐயா ஐயா பிரேக்ல தெரியல போடு ஐயோ மல்லையா பாருங்க பட்டு வாட்டா ஐயோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வவுனியாவில் தான் நிற்கிறோம். வடமாநிலத்தை பொறுத்த மட்டும் கூடுதலான மழை வீழ்ச்சிகள் இந்த 2-3 நாளாக இருக்குது. அதே மாதிரி இலங்கையிலே மழையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வேறு இடங்களில் வந்து வெள்ளங்கள் எல்லாம் பெறும் நிறைய மக்கள் அசௌகரியத்தை சந்திப்பினோம். ஆனால் இந்த வவுனியா பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான குளங்கள் அதே மாதிரி ஆறுகள் எல்லாம் இருக்கிறதால எங்களுக்கு வந்து அந்த வெள்ளப்பெருக்கு கொஞ்சம் உயரமான இடம், அதாவது புவி மேற்பரப்பில் அந்த என்ன சொல்லுவோம் எலவேஷன் என்று சொல்லுவோம், அதில் உயரமாக இருக்கிறதால வெள்ளங்கள் வாரது குறைவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நல்ல மழை தான் இங்கேயும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. குறிப்பாக இப்படியான காலத்தில் வந்து வவுனியா பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் வான்பாயும். அப்படி இன்றைக்கு தொடர்ந்து 3 நாள் மழை பெய்தால் எங்கெங்கே எல்லாம் வான்பாயுது அப்படின்றத தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து இது கல்நாட்டிய குளம் போகிற ரோட்டுன்னு சொல்கிறது. இதில் வந்து அழகல்ல டேம் என்ற ஒரு இடம் இருக்குது. நாங்கள் குறிப்பாகவே புதுக்குள்ள டேம் எல்லாம் பார்ப்போம், அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேனி போய். இப்போ அந்த அழகல்ல டேமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, சும்மா ஒரு நார்மல் மழை பெய்தாலே அவ்வளோத்துக்கு வான்பாயும். சரி, அந்த ஒரு விஷயத்தை நாங்களோட காட்டணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வெளிக்கிட்டு இருக்கோம். அதோட வேணும் வர்றார், வேணும் நானும் தான் போகிறோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும். இப்போ இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட சொப்பன சுந்தரி வந்து எங்கேயுமே நிற்காது, சரளமாக ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டோம். என்ன பிரச்சனை இருந்தது கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓடிக்கொண்ட கேக்கில் நின்றது. அது என்னத்துக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதில் வேணும் தான் இப்போ ஃபோன் பிடிச்சிருந்தேன். ஹலோ சொல்லு கண்ணநாள். ஹலோ முடிய பார்த்தீங்களா ஸ்டைலாக நெருப்பு ஆன் ஃபயர். அதோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருந்தது. இதில் ஒரு மோட்டர் ஒன்று போட்டு நாங்கள் இந்த மோட்டர் வந்து ஒரு டைம் ஓடைகளை அது வந்து பெட்ரோலை உள்ளுக்குள்ளே எடுத்த பிறகு அது தண்டப்பால் நிற்குது. அது நிற்கிறதோட வந்து அப்படியே ஸ்டார்ட்டு நின்றது. திருப்பி என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய ஃபார்ம் வச்சுருந்தேன் நாங்கள் ஃபில்டர்னு சொல்கிறது, இதை பூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்கோலையும் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்தவர் கிருபான்னாண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிற்கலை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக ஓடி தெரிகிறோம், தாராளமாக இருக்குது. பூனே சன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மூச்சடக்கிற பிரச்சனையால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறார். அப்படியே சொப்பன சுந்தரியை பாருங்கள், மலையால் அப்படியே சைட்டெல்லாம் ஃபுல்லாகவே இதாக அடித்து கொண்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் போகணும். வெளிக்கிடும் வாங்கணும். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். கொஞ்சம் உங்களுக்கு சினிமேட்டிக் இறக்கணுன்றதுக்காக எல்லாம் முன்னுக்கெல்லாம் விட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோட்டுகளும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதில் எல்லாத்தையுமே தான் தாண்டி நாங்கள் போகணும். மழை திருப்பியும் வந்துடும் போல் இருக்குது. இன்றைக்கு ஃபுல்லாகவே மழையாக தானே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் இங்கே எல்லாம் செழிப்பாக வந்துடும் எல்லா இடமுமே. என்ன மாதிரி கனநாளை பிறகு வந்திருக்கிற என்ன மாதிரி டிரைவர் சேஃபாக ஓடுவேன்னு நம்புறேன். ஆனால் ரோட்டை இருக்கா காட்டும் எப்படி இருக்குண்டு. இப்போ இதுக்குள்ள என்னென்ன எங்கே கொண்டு போகிறேன்னு புது டிரைவர் வேறு நான். ஆனால் டிப்பரில் தான் போனது என்ன, இப்போ டிப்பர்கள் போய் தான் பழுதாக போயிட்டு போல இருக்குது ரோட்டெல்லாம். ஓ, இந்த அடுத்த பள்ளம் ஏதோ ப்ரோ டிரைவர் டிராக்டரில் பழைய டிரைவர்ன்றால உங்களை வடிவாக கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த சந்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கத்தால் போனால் கல்வாரி கோயில்னு சொல்லுவோம் வவுனியா பத்தம்பட்டில், அங்கே போகலாம். 1.7 கிலோமீட்டர். நாய்களெல்லாம் இந்த காரை கண்டோன்னு ஒரு ஆங்கிலன்ட்டு பார்க்குங்க, இது காரா என்னது வருது அப்படின்ட்டு. மழையால் நாங்களும் இங்கே வெளியில் போயிடலாம் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து மருத நிலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும், இது ஒரு பார்க் உண்டு. ஆனால் இதை சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கல்லுகள் எல்லாம் இருக்கும், நல்ல வடிவான இடம் உண்டு. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கல்லுகளெல்லாம் பாருங்கள் அடுக்கி வச்ச மாதிரியே இருக்குது. இதால் பழனி முருகன் கோயிலுக்கும் போகலாம். 7.4 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இந்த இடங்களெல்லாம் பார்க்கல உங்களுக்கு எனக்கு இப்போ இருக்கிற ஒரு கிளைமேட்டை பார்க்கல நுரலியா மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்னவோ தெரியலை. இங்கே பாருங்கள் ரோட்டெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சொர்க்கம் ஐயா. குட்டி நுரேலியா குட்டி பதுலை எல்லாமே சொல்லலாம். இங்கெல்லாம் வயல்களெல்லாம் பாருங்கள் நெருப்பாக இருக்கும். சரி, அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்களத்தால் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும். இது என்ன போட்டுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. இதுக்கு முன்னுக்கு ஒரு தார் ரோட் ஒன்று போனது, இதால் கார் போயிடலாம் நினைக்கிறேன். சரி, என்றாலும் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகே,
எல்லா நம்பிக்கை சொப்பன சுந்தரியில் இருக்கிற நம்பிக்கை கலண்டு விழாது நின்றும். அது சரி என்னடா இப்படி சொல்றேன், இவ்வளவு எனக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா சொப்பன சுந்தரியில் வந்தாலே அந்த ட்விஸ்ட் இருக்கு விடா. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல இது வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கும், அதே தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே வரையக்கில்ல இந்த வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் போகிறது இங்கே பைக்கில் போயிலும் தெரியல பாருங்க, வாங்க காரில் போயிலும் தெரியல. இதால தான் போன ஞாபகம். திரும்பி வரலுமோ தெரியல, போக குறையிருமோ தெரியல பாதை. நடந்து பார்ப்போம், நிறைய தூரம்டா. ஓகே, இப்போ நாங்கள் இதுலேயே காரை விட்டுட்டு இதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன டேம் ஒன்று இருக்குது, அதுவும் வடிவாக இருக்குது. மற்றதுக்கு அழகல்லக்கு இதில் இருக்கா விசாரிக்கணும். போன மாதிரி இதால் தான் போன பாதையால் தான் போன ஞாபகம் இருக்குது, ஆனால் கார் அறவே போகாது போல் இருக்குது. அதுக்காக பைக்லேயே வரையிலும் அது நிறைய தூரம் போகணும். மாடுகள் தான் பாவம் என்ன இந்த டைமில் ஃபுல் மழை தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். நீ வந்த நீயோடா? நானும் இப்படி கிட்ட வந்தாலும் தெரியும் இங்கே வந்துருக்கு. இடங்களெல்லாம் பார்க்கல, நேரில் பார்க்க பயமாக இருக்குது. எப்படி தான் இதில் எல்லாம் சிங்களாக்கள் இருக்கணும் தெரியல. ஜன்னலுக்குள்ளே புண்ணாக இருக்குது மனுஷங்களா. இப்போ எங்கடாக்கெல்லாம் துப்புறோம், இதுக்குலாம் வரவே மாட்டோம். பாம்பு பாம்பு வந்துட்டு இல்லை பாருங்க. இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வியூவை. உனக்கு கவனம் வளர்க்கும் போல டே இன்னும் விட்டுட்டு வந்துட்டுண்டா அவனு பாரு. இது பாருங்க இந்த பகுதியே எப்படி இருக்குண்டு. அதோட இதில் வந்து பாருங்க இந்த வாய்க்கால் போகிற துண்டு எப்படி இருக்குண்டு அப்படியே காட்டுறேன். இது பாருங்களேன், வா என்ன வடிவடா சாமி. இங்கே அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே எப்படி இருக்குண்டு பாருங்களேன். எந்த கடவுளே வேறு ரகம் ஐயா. அப்படியே இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னாடா நாங்கள் பார்க்க வந்த முக்கியமான இடம். இதில் நடக்கல கவனம். அப்புறம் ஜெஸ்ஸி ப்ரோ வந்தவர் தானே, நாங்கள் விழுந்திருந்தாலும் காட்ட மாட்டோம். பிறகு இது பாருங்கள் வந்து விழுந்துட்டு சொல்லக்கூடாது, அதை தான் சொல்ல வந்தேன். அப்பா என்ன வடிவிடா சாமி. இது பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. சொர்க்கம் ஐயா சொர்க்கம். இப்படியான காட்சிகள் எல்லாம் நீங்கள் வீட்டிலே இருந்தே பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சார்கள். அப்படியே காட்டும். சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் மழை இன்றைக்கு விடியப்புறம் பெய்யா நினைப்பில் வந்தோம், ஆனால் அது விடுற மாதிரி இல்லை எங்களை. அதுவும் விடாது நாங்களும் விட மாட்டோம். என்ன சொல்லுது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கேமரா கட்டு தான் போகணும். கவனம் பார்த்து 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 சிம்மா தான். இப்போ வேணும் அப்படியே பின்னுக்கு விட்டாச்சு. ஓ ஓ லப்பண்டு நனைஞ்சிருவேன். ஏய் ஆனால் உண்மையாக எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. இங்கே பாருங்க. சரி கேமரா வந்து உள்ள போ. எப்படி இருக்குடா அப்பா, என்ன வடிவாக இருக்கு. சொர்க்கம் ஐயா சொர்க்கம். ஓ அதான் இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. தண்ணிக்கு பஞ்சம் இருக்கு. சரி அப்படியே மெல்ல மெல்லமாக போய் இந்த காருக்கு ஏறி எப்படியாவது தப்பிச்சிடும்டா, வீட்டை விட்டு வெளிக்கிடவே கூடாது. அப்படி என்ற மாதிரி தான் மழை பெய்து கொண்டிருக்கு. ஒப்பனை சுந்தரியால் எங்கால இதால் ஒழுகுதோ தெரியல. மற்ற இடத்துக்கு போகிறதான் பிரச்சனையாக இருக்கும் போல். இது விசாரிச்சா நல்லந்தான், விசாரிச்சுட்டு போயிடும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா இங்கே ஒரு அண்ணா இருந்தவர், அவர்கிட்ட கேட்டேன் நான் சிங்கிள் அண்ணாட்ட. அங்கே வந்து காரில் போயிடாதான், நாங்கள் வேறு சைக்கிள் கேட்டிருக்கோம் மழை விட்டோன்னே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேணு பூனையோட ஐக்கியம் ஆகிட்டேன். என்ன பேர் பூனை? சிங்களத்தில் என்னென்னு தெரியல, எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச பூனைக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். எப்படி மழை இப்போதைக்கு விடாத போல் இருக்குது. அப்படி விட்டால் பிறகு பார்ப்போம் என்ன கட்டமெண்டு உள்ளே போய். சரி இப்போ மழை விட்டுட்டு சரியா சைக்கிளையும் எடுத்துட்டோம். கடனால் சைக்கிளில் ஓடி எப்படி இருக்க போதோ தெரியல. அதுவும் வேடு ஏற்றிட்டு போகணும் சம்பவம் தான். ஏறா வடிவேலில் போன மாதிரி தான். எடுத்தடால் முதல் ஐயோ இன்னும் இது ஒன்று எட்டுது. ஓகே இல்லாமல் வந்துட்டேன் வேண்டாம். ஐயோ வேணும் ஃபுல்லாக பயப்படுறான். ரைட் ஓகே. ஒரு காலத்தில் சைக்கிள் ப்ரோ ரைடர்ரா ப்ரோ. சரி சரி இப்போ டயட் வந்து திருப்பி குறைச்சிட்டேன். ஏன்னா பார்க்கல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவன் இப்படி தான் சொல்லுவான். அவனை முன்னே காட்டு எங்கே போகிறோம். அப்படி தான் சொல்லுவேன். பிரேக் இல்லைடா டே, இப்படி பிரேக் இல்லைடா டே, உண்மையாக தான்டா. பயப்படாத அங்கே ஏற்றம் வருது.
பிரேக் இல்லடா நிக்குது இல்லடா இது வழுக்குதோ தெரியல போடு ஐயோ செருப்பு நின்று விழுந்துட்டா திருப்பி காட்டுறாங்க பிரேக் பிடிக்க மாட்டேன் சரியா சைக்கிள் நாடு இதில் விழுந்துருவோம் மட்டும்தான் இதில் வந்து அப்படியே வலிக்கிறோண்டு வேணுன்ற ஆட்டம் அங்கே இருக்கு போல இருக்கடாடு நல்ல வேலை இதில் சம்பவமாக இருக்கும் தப்பிச்சிட்டோம் இப்போ நான் பிரேக் பிடிக்கும் வலிக்கு விழுந்தவொன்னா தெரிச்சு விழுந்துடும் ஃபோனோட அதான் பிரச்சனை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம் அப்படியே குட்டி கேரளா தான் இந்த இடம் சரி அதில் நான் பிரேக்கெல்லாம் பிடிச்சி பார்த்து எடுத்துருக்கணும் மிஸ் ஆகிட்டு தக்காளி எண்டகோ இதில் பாருங்களேன் பாட்டா தர்றோம் இதில் விழுந்துருந்தா அப்படி இருந்திருக்கு வேணா இதில் விழுந்துருந்தமாண்டா தெரிஞ்சு கண்டென்ட் போட முதல்ல இருந்திருக்கணும் உயிரோட இருந்திருக்கணும் சரி இன்னும் நிறைய தூரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கிட்ட 600 மீட்டர் இருக்குன்னு கூகுளில் காட்டுது சரியா இந்த நாள் வரை ஆளைய பார்க்க முடியல சரி அப்படியே பின்னுக்கு பேத்திட்டு ஐயா ஐயா டொண்டடைங் இதில் பாருங்க இங்கெல்லாம் வயல் செய்யணும் இந்த இதுக்குள்ளேயும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு 8, 9, 10 போடுது சைக்கிள் அதோட இதுக்குள்ள ஜான வேறு இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சரி இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் பயணமாக இருக்கும் ரெடியாக போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அவர் தடிக்கு கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னாண்டா ஹேலா கட்டம் கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு போகும் ஆமாம் கால் உள்ள இது பயங்கரமாக கலைக்கல பெருசா சும்மா உண்மையாக கலைக்கல இப்போ கலைக்கிறேன்னா நான் இந்த கதையிலே தெரியும் உங்களுக்கு சரி நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு வேறு மாதிரியான இடம் உங்களுக்கு போன முறை பார்த்து இத்தனை பேரும் ஞாபகம் இருக்கோ தெரியல ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்த சம்பவம் வந்து எங்களுக்கு சம்பவம் செஞ்சுட்டேன்னு தான் சொல்லணும் அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரி இதில் பாருங்கள் காட்டுறேன் இதால் போன முறை சும்மா ஒரு மழை பெய்ததுக்கே நிறைய தண்ணி வந்தது இந்த முறை எதையுமே காணலை ஆனால் இனி 4 நாளாண்டியோட பெய்யும் போல் கிட்டத்தட்ட மட்டத்துக்கு வந்துட்டு அதான் காட்டு வெள்ளம் கொண்டு வரும் இதால் அப்படியே மேல் பக்கத்தால் போய் பார்ப்போம் ஆனால் இஞ்சால் பக்கம் வியூவும் சூப்பராக இருக்கு வேணா வேணும் போன முறை வந்தவன் இப்போ ஃபோட்டோ பார்த்து நாங்கள் பழைய ஃபோட்டோஸ் இதில் வழுக்கும் இங்கே பாருங்களேன் இந்த இடம் இப்படி இருக்குண்டு இப்படி இயற்கை அழகு தழும்பிய ஒரு இடம் ஆனால் பெரிய மழைஞ்சால பெய்யாத மாதிரியே இருக்குது இந்த இடங்களை பார்க்க 3 நாள் மழைக்கு நிரம்பில்லை போல இருக்கு அப்படியே இங்கே பாருங்கள் அப்படி இருக்கு நெஞ்சால பக்கம் மீன் அடே அதை கொண்டுறே இல்லைடா அட கடவுளே மறந்து போயிட்டோமே காருக்குள்ள கிடக்கு அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன் போன முறை தான் இங்கே இதுக்குள்ளெல்லாம் நின்று வீடியோலாம் எடுத்து நாங்கள் நல்லா இருந்தது அப்பா இந்த வியூவெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சுற்றி வர அந்த பறவைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன் எதையுமே காணலை சரி பாம்பாக இருக்குமென்று பார்த்தேன் அதையும் காணலை ஆனால் ஒரு அமைதியான இடம் நிறைய பேரை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது வந்த சம்பவம் வந்து ஏமாற்றமாக போயிட்டு அது பிரச்சனை இல்லை இப்போ இதிலேருந்து அடுத்து சைக்கிளில் வரதான் அடுத்த பிரச்சனையாக இருக்க போகுது ஆனால் இதில் வந்து நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு போன அடையாளங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு உதவினா இந்த சைக்கிளை மறக்கக்கூடாது வாழ்க்கையில் இப்போ எடுத்துகிட்டு வெளிக்கிடும் இந்த வாட்டி நான் ஓடுறேன் வேணும் ஓட போகிறாராம் திறமையை பார்க்க போகிறேன் ரைட் ஓகே கூட தாங்க ஃபிட்னஸ் பாய் வேணும் அடிக்கடி சைக்கிளில் வர்றோம் ரைட்டா ஓடி கண்ணால் ஏறு இந்த காலில் கிடப்புன்னு பார்த்துக்க இந்த பக்கம் இந்த பக்கம் எங்களை பக்கமாவது விழு இழுக்க மாட்டேங்குது சம்பவம் இருக்கு ஓ டே ரெண்டு கையும் பிடிக்கலடா
அப்படி கஷ்டமா இருக்கா? சைக்கிள் பிரச்சனையா இல்லை? 100 கிலோ வரும். 80 போய் சொல்லிட்டேன். அப்படியே விட மாட்டேங்கிறேன். ஆனால் ரிச்சா அதெல்லாம் 2 பேரை வச்சு ஓடுறது எப்படி கஷ்டமா இருக்கு தானே? என்ன கிடைக்குதா? கிடைக்குதாவா? மனசாட்சி இருக்காடா? அப்பா ரிச்சாக்காரன் கஷ்டம் இல்லை, ஃபிட்னஸ் எல்லாம் இப்போ தெரியும் வாழ்டு. இப்போ பார்த்தீங்களாண்டா 2 பேரும் டபுள் போட்டு போகிறோம். ஸ்கூல் காலங்களில் இப்படி போன ஞாபகங்கள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இப்படியான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கொடுக்குஞ்சது அரம்பரமெல்லாம் கீறுது. காயத்தோட தான் போவோம் பாருங்க. ஓ ஷட், ஒரு பக்கம் இழுக்கிறது ஒரு ரயில் பட்டா. இல்லை ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டேன். இறங்கிட்டு முகத்தை இறங்கி பார்க்கணும். பாதி முகத்தை காணும். நான் இதில் இறங்கிட்டேன். வலிக்கு உள்ள தயாரா எல்லாம் அதோட அங்கே ஏற்றேன். வரட்டா, கையெல்லாம் பிளட்டாக போகுது. எனக்கு கொஞ்ச நாள் இந்த அனதிறந்து பூட்டைக்குள்ளே வந்து எல்லாம் வெட்டிடுவேன். அப்போக்கு தான் பெறணும். கனகாலமாக மெயின்டெனன்ஸ் இல்லாத ரோட். சரி, இந்த அண்ணா தான் எங்களுக்கு சைக்கிள் இருந்தார், வெயிட் பண்ணுறாரு போல இங்கே போகிறதுக்கு. சைக்கிளில் போய் வந்துட்டோம். நன்றியா. சரி, நாங்கள் இப்போ சொப்பன சுந்தரியில் வலிக்கிட்டோம் அடுத்த இடத்துக்கு. ஓகே, நாங்கள் வலிக்கிட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்களாண்டா அடுத்ததாக எங்கே போகிறோம்டா ஒரு டேமுக்கு போகிறோம். நான் உங்களுக்கு அதை போய் காட்டுறேன். இப்போ அடுத்ததாக டேமுக்கு போவோம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வவுனியாவை பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்திங்களாண்டா ஒரு கிணறு உண்டு, அதுவும் வயல்கரைக்கு பக்கத்தில் வெளிக்குளத்தில் இருந்து அப்படியே மடுகந்த போகிற ரோட்டில் வந்து சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷன். நான் ரோட் ஷெட் வேறு போட்டேனால் அதில் வந்து இன்றைக்கி படியங்கள் நிற்பாங்களான்ட்டு நாங்கள் 3 பேர் புரேசன் வந்தால் குளிக்கிற ஐடியாலாம் இருந்து நாங்கள் அவர் வரால நான் ட்ரெஸ் எடுக்க எனக்கு கிணத்துக்குள்ளே விழுந்து நீந்தி எழும்புற அளவுக்கு எனக்கு நீச்சல் தெரியாது. வேணும் நீந்துவான், ஆனால் மிதக்கிறது தெரியாது. மிதக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அப்போ அதால் யாராவது நின்றுட்ட மாட்டா அதையும் போய் பெம்பலாக பார்த்துட்டு போக மட்டும் தான் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். அங்கே இது வந்து பழனி முருகன் கோயில் சொல்கிறது. அதே மாதிரி இந்த வலது பக்கத்துலேயும் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதுலேருந்து பார்த்தாலும் அந்த மேலே தெரியும், சிதம்பரபுரம் மேலே. இதில் ரோட்டை பாருங்க இப்படி இருக்குண்டு. அப்படியே நாங்கள் வந்த எப்படி ரோட்டோ அதே மாதிரி ரோட் தான் இந்தியாவில பக்கத்துலேயும் சூப்பராக இருக்கும். இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். பழனி முருகன் கோயிலெல்லாம் தாண்டிட்டோம். மழையை பாருங்க எப்படி வெளுத்து வேண்டுது அந்த மழை. இதில் ஐயாக்களெல்லாம் போயினா இப்படியே எந்த நிலைமையை பாருங்க. இங்கே கண்ணாடி துடைச்சிட்டேன். ஏன்னா ஏசியில் வாகனங்களுக்கு இப்படி அடிக்கடி கண்ணாடி வேர்த்து கொண்டு இருக்கும். ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ மழை பெய்து கொண்டு இருக்குது. இந்த சைட் கண்ணாடியெல்லாம் இப்படி துடைச்சாதான் அங்கால சைட் மிரரும் தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் நல்லா இருக்குது இந்த மழை டைமில் அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே போய் கொண்டு இருக்கல. ஏன்னா இப்படியான இடங்கள் இப்படியான டைமில் வெளி இடங்களுக்கு போகக்கூடாது. மரங்கள் எங்கே சரிஞ்சு விழும் என்ன நடக்கும்னே தெரியாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இடையில நிப்பாட்டிட்டான். ஏன்னா இதில் ஒரு சின்ன டேம்ன்ட்டு சொல்லலாம், வான்பாயுது. ஆனால் இந்த வியூவும் மேல் பக்கத்தால் பார்க்கல நல்லா இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு போக தான் போகிறோம். வவுனியாவில் இப்படி மழை பெய்ஞ்சுட்டா நிறைய இடங்களில் வான்பாயிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா ஒரு ஆள் 2 பேர் திடீரெண்டு காணாமல் போயிட்டார். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கதவை மட்டும் தான் பாயுது. அங்கால இன்னும் ஒரு 2-3 மழையோட சரி சம்பவம் ஆயிடும். சூப்பராக இருக்காண்ணா அந்த இதுவும். எத்தனை நேரம் சொல்லிட்டேன்னு தெரியல. இது அப்படியே மேல் பக்கம் கொண்டே காட்டுறேன் பாருங்க. இப்போ அதுக்கு தான் அடுத்த சம்பவம். இப்போ நான் ஏறிடுவேன். வா வா, செருப்பு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ வழுக்குது தான். டப்பட்டு வா டப்பட்டு வா டப்பட்டு வா. பிடிக்க விட்டானே மேலே இது சரிட்டடா எனக்கு கூட சரிட்டு வேணும் இப்படி. ஓகே சார், இங்கே பாருங்கள் மேலே இது ஒரு இந்த இது மாதிரி குளம்தான், ஆனால் ஒரு ஆறு மாதிரி. இந்தாலே பக்கத்துலேயும் பாருங்கள், அப்படியே இந்தாலையும் பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களோட ஊர்லேயும் இப்படி வான் பாயுதா? கரெக்டாக வீடியோ எடுத்து போடுங்க, பார்க்க நல்லா இருக்கும். முதலையில் எல்லாமே இருக்கும் சில விளைவில். ஆனால் இதில் இந்த ஐயாவை காணையில் வேணும். ஐயாவை காணையில் உண்மையாக ஒரு 5000 2 பேர் உங்களை தாண்டி போன மாதிரியும் தெரியல. என்ன நீ நிற்கிறத பார்த்தா மீன் பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு ஓடிட்டு. அது சரி, சில வேலை இதால் எங்கேயும் போய் போனார தெரியல. நல்லா இருக்கு அப்படி இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கு. வரேன் தண்ணிக்குள்ள பாரு மூலிகை இருந்து வர்றது சின்ன சின்ன இதில் மீன் பிடிக்கலாம் அவனும். இதில் இல்லை மீன் இல்லைண்ணே. 6வது அறிவு சொல்லு. 6வது. சரி, நாங்கள் இப்போ மெதுவாக இறங்குவோம். இப்போ ரங்கைக்கெல்லாம் ஜோக்கு இருக்குது, வழுக்கும் போல இருக்கு வேணும். குடி மஜா வர அந்த பக்கம் இருக்கு. ஏன் கஷ்டப்படுற? அது பெருசு போல வழுக்க முடியாது. அது உடனே போயிடுவேன், இது லேட்டாக.
என்ன சொல்லுது என்ன சொல்லுது எங்க வழுக்க போயிடுவோம் விளையாடி வரடி. ஓகே ஒரு மாதிரி கீழே வந்துட்டோம். ஐயா ஐயோ எங்க இருக்கீங்க? காணாம போயிட்டீங்களே. ஐயா காணலே. அதான் படு இதுக்குள்ள ஆட்கள் இருக்கிற மாதிரியும் தெரியலையடா. இங்கால எல்லாம் இப்போ வயல்கள் பெரும்பாலும் செய்து கொண்டு இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சொப்பனத்தில் வலிக்கணும். சொப்பனத்தில் 2-3 நீக்கல் இருந்து தண்ணி உள்ளால வருது. அதுவும் வேற செய்யணும். சரி நாங்கள் வலிக்கிட்டோம். உண்மையாக இப்போ வேணும் கேட்டவன் ஐயா உண்மையாக பார்த்துனியாண்டு. நான் உண்மையாக பார்த்துனான். நான் ஐயா சில வேலை மீன் பிடிக்காங்க அலைஞ்சாலும் இங்கே போனார் தெரியல. ஐயா காணலை. கத்தியும் பார்த்துனாங்க. அமானுஷ சக்தி அதோட இந்த காருக்கு வந்து சைட் கண்ணாடி போடணும். அப்போ விஷுவல் தெரியா பின்னால் ஆட்டோக்காரனோட விட்டுருப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். சரி இப்போ நாங்கள் அதால் வந்து இப்போ இடத்துக்கு ஏறுறோம்னு பார்த்தீங்கன்னா வவுனியாலேருந்து வலது பக்கத்தால் போனால் திருகோணமலை. இப்போ இடது பக்கம் திரும்பி நாங்கள் வவுனியா பக்கமே போவோம். இது வந்து மடுகந்தைன்னு சொல்கிறது இந்த இடத்த. இதால் நாங்கள் அந்த கிணத்தடிக்கு போகிறதுக்கு வெளிக்குள்ள சந்தின்னு சொல்கிறது. அதால் தான் நாங்கள் அவடத்தடிக்கு தான் நாங்கள் போகணும். நிறைய பேருக்கு வவுனியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன். ஏன்னா வெளியிடங்கள்லேருந்து வந்து இதில் அந்த கிணத்துல குளிக்க போகிறீங்களா அது உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படியே இந்த முன்னுக்கு பாருங்கள், இந்த இடமே அப்படியே மாறி போய் இருக்குது. வெயில் டைமில் வந்து இதெல்லாம் ரசிக்க மாட்டோம். ஆனால் மழை டைமில் வந்து ஒரு தனி இந்த சொர்க்கமாகவே மாறிடும் இந்த இடம். பார்த்தீங்களாண்டா நாங்கள் அந்த சந்தைக்கு வந்துட்டோம். இதான் இந்த வெளிக்குளம் ஸ்கூல். இந்த சந்தையால் அங்கே அதுதான் வவுனியா டவுன் போகிற பக்கம். இதால் திரும்ப போகிறோம். ஓகே இதால் திரும்பி கூட தூரமெல்லாம் நாங்கள் போக தேவையில்லை. இதுலேருந்து 2 கிணறு வயல்வெளி ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு இருக்குது. அந்த 2வது கிணறுல தான் நாங்கள் அந்த லொக்கேஷன் இப்போ வவுனியா பொறுத்தமட்டில் பிரசித்துவமாக இருக்கிற இடம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இடது பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு இல்லை, இது ஒரு 100 மீட்டர்லேயே இந்த கிணறை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாராளமாக இருக்குது, நிரம்பி தண்ணி இருக்குது. இதுலேயே நாங்கள் குளிக்கிறண்டா குளிக்கலாம். இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து இதே லைனில் இந்த பாருங்கள் இந்த இடது பக்கத்தில் இருக்குது. கடைசி ஒரு 200 மீட்டர் தான் வரும். அங்கே அந்த சந்தியிலேருந்து இந்த போக்கடிக்கு பக்கத்துலேயே வந்து இடம் இருக்குது, போகிறதுக்கான இடம் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அப்படியே நாங்கள் சைட் பண்ணிக்கொள்வோம் இந்த இடத்துலேயே. ஓகே சரி இப்போ நாங்கள் இறங்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதை இருக்குது. ஏற்கனவே வயலுக்கு போய் வரார்கள். ஆனால் நாங்கள் அன்றைக்கு வந்து குளிச்சு நாங்கள் அப்பைக்கில் வந்து ஒரு தடவை ஒன்றும் சொல்லல. அப்படி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலிகளை சரியாக அடைச்சி போனீங்களாண்டாலே நல்ல வேலி வாய போகிறோம், வேலி வாய போகிறோம், வேலி வாய போகிறோம். பார்க்குறாங்க அப்படி தான் யோசிப்பார்கள். காணிக்காரங்கள் வந்து குழம்பாக வரைக்கும். சரி சரியா ஒன்றுக்கு போ. இதாக இருந்தாலும் உனக்கு பிறகுதான் அண்ணனுக்கு பிறகுதான் தம்பிக்கு நடக்கும். ஓகே சரி ஜீன்ஸ் எல்லாம் நாசமாயிரும். நான் தயவு செய்து இந்த வேலியில் மட்டும் இதாக்குங்க, கவனத்தில் வச்சுருங்க, எப்பயுமே பார்த்துக்கொள்ளுங்க. ஓ ஓ ஓ புதைக்குதா? நல்லா புதைக்குதா? ஓகே பாருங்கள் இந்த வயல்வெளியெல்லாம் இப்படி இருக்குண்டு அருமையோ அருமை. இதில் உண்மையாக இந்த கிணத்துக்கு வடிவ தாரதே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மரங்கள் தான், சுற்றி வர இருக்கிற மரங்கள். வீடியோவில் ரோட் ஷாட்டில் எல்லாம் பார்க்கல வித்தியாசமாக இருக்குது. பட் இறங்கி கூதி. ஆனால் இதில் வந்து போத்தில் எல்லாம் வச்சுருக்கிறோம். போத்தில் போட்டுட்டு ஓரளவுக்கு நீந்தின பண்ணாலே சரி. அப்படி இந்த வியூவில் காரை பார்க்க சூப்பராக தான் இருக்குது. இது பாருங்க சொப்பன சுந்தரி நெருப்பு அந்த கார் ஆறு வச்சுருக்கேன். இது பாருங்க இவ்வளோ இதாக இருக்குண்டு. இது வந்து நல்ல வெயில் டைமில் நல்ல நீல கலரில் இருக்கும். மழை டைம்ன்றால் வந்து இப்படி இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே விழுந்து மேலே நீந்துறது வந்து தெரியாது. மேலே எலும்பி வந்து அப்படி மிதக்கிறது வந்து தெரியாது. அதான் பிரச்சனை. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஆனால் சனி ஞாயிறை பொறுத்த மட்டும் இங்கே வந்து நிறைய பேர் வர்றதுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது. என்றாலும் நாங்கள் வந்து முந்தின நாள் வந்து குளிச்சு நாங்கள் அது இந்த ட்ரோன் வியூவை போடுறோம் பாருங்க. இந்த இடம் அதே மாதிரி இது வெளிக்குளம்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் மாமடு போகிற ரோட் தான். இந்த இடத்தின் வடிவு எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரோன் ஷாட் 1 2 3.
சரி இப்போ ரவுண்ட் ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அப்படியே போய் அங்கால பக்கத்துலேருந்து வியூவை பார்ப்போம். இதுகளுக்கெல்லாம் நடக்கல கவனம் வழுக்கும், அது எனக்கு தான் சொல்லிக்கொள்கிறேன் நானும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த இடம். இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் போய் வயலோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். சரி நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் இதில் இருந்து பார்க்கல வந்து அப்படியே வவுனியா குளமும் தெரியும். ஓகே கட்டிட்டு சரி நாங்களும் வெளிக்கிட்டோம். இதில் கூட நேரம் நினைக்கிடாமல் குளித்தா தாராளமாக நிற்கலாம். அது ஒரு கவலை தான், குளிக்கலாது உண்மையாக நீச்சல் தெரியாத நினச்சி கவலைப்படுறேன். அன்றைக்கு வந்து ஜாக்கெட் வேண்டினாங்களோ அது அந்தளவுக்கு சரியில்லை, எங்களை தாக்குற மாதிரி இருந்தது. அதில் நல்ல ஜாக்கெட் வேண்டின பிறகு தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணலாம். தாராளமாக வழுக்குது. ஓகே அப்படியே நாங்களும் வேலையை இப்போ நோக் பண்ணுவோம். இல்லாட்டி எங்களுக்கு வயல்காரங்கள் வந்து உதவி எடுப்பான். சரி அப்படி இல்லை, உண்மை இதெல்லாம் பாதுகாத்தா இப்போ அவங்களும் சோழி இல்லை, அவங்களுக்கும் சோழி இல்லை, வெர்றாக்களுக்கும் சோழி இல்லை. அப்புறம் இங்கேருந்து வந்து குடிச்சு விழுந்து போட்டு செத்து கற்று விட்டுறாதுங்க தயவு செய்து. நாங்களே எங்களோட பாதுகாப்புக்கு காரணத்தால் தான் நாங்கள் குளிக்கலை. அதுக்காக எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் எப்படி இருப்பீங்க. சரி இதோட நாங்கள் சம்பவம் செய்ய போகிறோம். இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வீடியோ முடிக்க போகிறோம். இதோட நல்ல இடங்கள் எல்லாம் வவுனியா பொறுத்தமட்டில் இருக்குது. வெயில் இப்போ தாராளமாக திருப்பி அடிக்குது. இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்றது தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வேணுக்கும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கா ஒரு வயல் ஒன்று போட்டேன், வயல் வீடியோட இருக்கு. சரி பாய் பாய் மக்களே, பாய்.